ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோலி அதை 2ஆ பிரிச்சாங்க. அதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து டைரக்டா எடுத்துட்டு போய் அப்சர்வேஷன்ல விட்டு முதல்ல கொஞ்சம் வயலண்டான இதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து போபோடாலோடைய இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை ரொம்ப கவனிச்ச பசங்க வந்து பிஹேவியர் வைஸ்ல சேஞ்சஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து த அதர் செட் ஆஃப் குழந்தைங்களுக்கு வந்து அதே போபோடால் கொடுத்தாங்க. பட் ஆனால் அந்த குழந்தைங்க வந்து அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கல. those who are not interested towards போபோடால் வந்து they didn't mind it. சில குழந்தைங்க வந்து ரொம்ப சாஃப்டான டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு வெளில வந்துட்டாங்க. இப்போ அந்த கவனிச்ச குழந்தைங்களுடைய பிஹேவியர்ல there is a changes. பிசிக்கல் அண்ட் வெர்பல் அக்ரெசிவ்னஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம பார்க்க வேண்டியதும் அதே அக்ரெஷனை வச்சது தான். ஸோ இப்போ நம்ம அந்த அக்ரெசிவ்ல 3 கேட்டகரியா பிரிச்சாங்க இல்லையா? என்னென்ன கேட்டகரி போபோடாலோட எக்ஸ்பெரிமெண்ட்டை? கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஒரு 3 to 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக அவங்க பிரிச்சாங்க. அது என்னென்ன? சுலைமான் சார் மற்ற எல்லாருமே கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணலாம். படிச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதே போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து 4 இடத்துல படிச்சிட்டோம். ஒருத்தவங்க வந்து அக்ரெசிவ் பிஹேவியரை வந்து அந்த டாலை அடிக்கிற மாதிரி ஒருத்தர் அடிக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஓகே. அத மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சைலண்ட் பிஹேவியர் மாதிரி ஓகே. ஐ மீன் கான்ஸ்டன்டா எதுவுமே காமிக்கல ஒரு செட்டுக்கு. இன்னொரு செட்டுக்கு ஸோ இதுல வந்து ஓகே, இதுல வந்து ஒன்னு வந்து அக்ரெசிவ் டைப் காமிச்சாங்க, இன்னொன்னுல வந்து நான் அக்ரெசிவ் டைப் காமிச்சாங்க இல்லைங்களா? அக்ரெசிவ்ல வந்து அவங்க என்ன பண்ணினாங்க, உங்களுக்கு ரஃப்பான டாய்ஸ் கொடுத்தாங்க, வயலண்ட் பிஹேவியர்ஸ் இருக்கக்கூடிய டாய்ஸை கொடுத்தாங்க. இன்னொன்று நான் அக்ரெசிவ் கேண்டிடேட்ஸருக்கு என்ன பண்ணினாங்க அப்படின்னா சாஃப்ட் டாய்ஸ் கொடுத்து விளையாட வச்சாங்க. அதுலேயே இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்க, கண்ட்ரோல் குரூப்பாக பண்ணாங்க. கொடுத்துட்டு அதை வந்து உடனே எடுத்துக்கிட்டு அந்த கண்ட்ரோல் குரூப்போடைய எக்ஸ்போஷர் எப்படி இருக்கு அப்படின்றது தான் அந்த போபோடாலோட எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த இடத்துல டிபெண்டன்ட் வேரியபிளா எது ஆக்ட் பண்ணுது, இண்டிபெண்டன்ட் வேரியபிளா எது ஆக்ட் பண்ணுது? எனி ஐடியா? ஒன்று வந்து அக்ரெசிவ், நான் அக்ரெசிவ் adult model. Okay. The second thing is sex of the model. குழந்தைங்க எப்படி கூட்டிட்டு போனாங்க உள்ள? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இல்லைங்களா? காமிச்சாங்க. குழந்தைங்களை வச்சுதானே எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது இமிட்டேட்டிங் பிஹேவியர், அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய லேர்னிங் அடாப்டேஷன் எப்படி மாறுது, இதுதானே அந்த போபோடாலோடைய எக்ஸ்பெரிமெண்ட். Am I right? Yes, ma'am. Okay. So வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா அக்ரெசிவ் ஆர் நான் அக்ரெசிவ் அடல்ட் மாடல். ஒன்று கம்பேரிசன் ஸ்டடி பிட்வீன் தீஸ் டூ. ஓகே. The second thing is the sex of the model, whether it is a male or a female, who is getting more aggressive towards. அதுக்கப்புறம் the sex of the child is boy or girl. So these are your independent variables. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன போபோடாலோடைய எக்ஸ்பெரிமெண்டோட ஃபைனல் அவுட்புட் என்ன, அதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்? கூட்டிட்டு போனாங்க, காமிச்சாங்க, அந்த குழந்தைங்களோட இன்ஃபரன்ஸ் என்னவா இருந்தது? அதுல இருந்து நீங்க அந்த போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட்டை ரீகால் பண்ணீங்கனாலே ஆன்சர் வந்துடும் பாஸ். So whoever was viewing that aggressive behavior, they showed the aggressive behavior again. Correct. So அந்த aggressive behavior-ஐ ரெண்டா பிரிச்சாங்க இல்லையா? இமிட்டேட்டிங் பிஹேவியர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வந்தது. அதுல பாய்ஸ் வந்து என்ன பண்ணினாங்க, they are showing extra aggressive than the girls. கேர்ள்ஸ் கம்மியா காமிச்சாங்க.
பாய்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்தது அந்த இமிட்டேட்டிங் பிஹேவியரோடது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 10 மினிட்ஸ் 5 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமான இன்டர்வல்ஸ்ல நடந்துகிட்டே இருந்தது. அவங்க இன்ஃபரன்ஸ் அந்த ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளை உள்ள அனுப்பிச்சு அவங்க எப்படி இமிட்டேட் பண்றாங்க, அதை எப்படி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, எந்த லெவல் ஆஃப் அக்ரெசிவ்னஸ்க்கு அவங்க கொண்டு போனாங்க, இன்னொரு கண்ட்ரோல் குரூப்ல இருந்தவங்க அதை ஏன் இமிட்டேட்டே பண்ணல, இதெல்லாம் தானே ஸ்டடி பண்ணினாங்க. உள்ள ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் இதை தானே அவங்க ஸ்டடி பண்ணினாங்க. ஸோ ஸ்டடி பண்ணும்போது என்ன பேஸ் இன்டர்வல்ஸ்ல அது நடந்தது, எப்பெல்லாம் அந்த இமிட்டேட்டிவ் அக்ரெசிவ் வருது, எவ்வளவு நேரம் இருக்குது இல்லையா, இதைத்தான் நம்ம வந்து டிபெண்டன்ட் வேரியபிளா எடுத்துக்கிறோம். சிம்பிளா புரிஞ்சுதுங்களா? ஹலோ, இல்ல மேம், புரியல மேம். என்ன சொன்னீங்க மேம்? அக்ரெசிவ் பிஹேவியர். ஓகே, நம்ம இங்க பாருங்க, இப்ப நம்ம வந்து எந்த ரிசர்ச் ஆனாலும் முதல்ல வந்து நான் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுக்கணும்னு சொன்னேனா? இதுல வந்து இண்டிபெண்டன்ட்ன்றது என்ன, நம்ம பார்க்குற எல்லாமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஒரு கன்க்ளூஷன் இல்லாம நம்ம எடுத்துட்டு போற எல்லா டிஃப்ரெண்ட் குரூப்புமே வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதை நம்ம ஸ்டடி பண்ணி இன்ஃபரன்ஸ் எடுக்கிறோம்ல, அவுட்புட் இன்ஃபரன்ஸ் எடுத்து அவுட்புட்னு ஒன்று கிடைக்குமா, அந்த அவுட்புட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்றோம். இப்போ நீங்க வந்து அக்ரெசிவ் செல்ஃப் லேர்னிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா உங்களோட இதுல புக்ல, அதுல பொறுத்து நம்ம போபோடாலோட எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தோம்னா அப்படின்னா, இங்க வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. ஒன்னு, there is a comparison between the aggressive behavior model and the non-aggressive behavior model. அதுதான் பேஸ் ஆஃப் தி போபோடால் எக்ஸ்பெரிமெண்டோடது. செகண்ட் இஸ் the sex of the model. Sex of the model is whether it is a boy or a girl. Okay. Third is the sex of the child. Sex of the model, sex of the child. ஸோ இந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்றாங்க, அதுக்கு யாரை மாடலா யூஸ் பண்றாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்புறம் செக்ஸ் ஆஃப் த மாடல் யாரு, திருப்பி அகெயின் இட்ஸ் அ பாய் அண்ட் அ கேர்ள். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல என்னென்ன வருது அப்படின்னா, அக்ரெசிவ் பிஹேவியர், அக்ரெசிவ் ரோல் மாடல், நான் அக்ரெசிவ் அடல்ட் ரோல் மாடல், செக்ஸ் ஆஃப் த மாடல் இஸ் மேல் ஆர் ஃபீமேல், செக்ஸ் ஆஃப் த சைல்டு, ஏன்னா அந்த சைல்டை வச்சு தான் அந்த மாடல் பண்றாங்க. ஸோ அகெயின் இட் இஸ் அ பாய் ஆர் அ கேர்ள். These are your dependent variables, independent variables. So the independent variables வச்சு அவங்க ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. அதுல தான் உங்களுக்கு போபோடால் கொடுக்குறாங்க. ஒரு குரூப்புக்கு கண்ட்ரோல் குரூப் தான் பண்றாங்க, அவங்க இதோட எக்ஸ்போஸே ஆகல. இன்னொரு செட் ஆஃப் குழந்தைங்களுக்கு என்ன பண்றாங்க, ஜாலியா விளையாடுறதுக்கு ஒரு இதை கொடுத்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் they are taking the toys away from them. அந்த குழந்தைங்களோட பிஹேவியர் மாறுதா இல்லையா, is it staying in the same pace or it is getting changed? Okay va, any questions on this? No ma'am. No, fine. So இது clear ஆயிடுச்சு இல்லையா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் clear ஆயிடுச்சு. இப்போ டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம், it is just a ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை சார்ந்து இருக்கிற ஒரு வேரியபிள்ல இருந்து இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது, எக்ஸ்பெரிமெண்ட்ல இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த செட் ஆஃப் ஸ்டிமுலேஷனை கொடுக்குறாங்க. அந்த ஸ்டிமுலேஷன்ல இருந்து ஒரு அவுட்புட் வருது, அண்ட் தட் அவுட்புட் இஸ் கன்சிடர்ட் அஸ் யுவர் டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ ஸ்டடி பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அகெயின் அதை வந்து 3 தான் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து அமௌண்ட் ஆஃப் இமிட்டேட்டிவ் பிஹேவியர், அந்த ஸ்டடினால எத்தனை அந்த எந்தெந்த குழந்தைங்கெல்லாம் அதை சேம் பேட்டர்ன்ல இமிட்டேட் பண்றாங்க. அப்புறம் கோவத்தோட லெவல் எப்படி இருக்கு, ஹையா இருக்கா, லோவா இருக்கா, இல்லை நியூட்ரலா இருக்கா, ஓகேங்களா. அப்புறம் அடுத்த ஃபேஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து மேல் சைல்டா
இல்ல ஃபீமேல் சைல்டா? யாருக்கு ரொம்ப அக்ரெசிவ் வருது? ஓகேங்களா? ஓகேவா? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்ப வந்து நம்ம கிளியர் ஆயிடுச்சு. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன கிளியர் ஆயிடுச்சு. டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன கிளியர் ஆயிடுச்சு. ஆனா இத மெஷர் பண்ணும்போது இன்னொன்னு நடக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவ இந்த இமிடேட்டிவ் பிஹேவியர் அரைஸ் ஆகுது, கீழ போகுது. So here we are noting down it is an intervals. ஓகேவா? So these are the basic independent variable and dependent variable. உங்க அக்ரஷனோட இதுல இருந்தே நம்ம எடுத்தோம். எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு கனெக்டட் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா we will able to classify or differentiate between the independent variable and dependent variable. கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சா வந்துரும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ சாம்பிள் அண்ட் சாம்பிளிங் மெத்தட் எத்தனை குழந்தை எடுத்தாங்க போவர்டால்ல? What is the total number of children has been taken for the Bovodal experiment? 72 ma'am. 72, fine. And in 72, what is the category being divided? Like how many for boys and how many girls? 36 male, 36 female. All right. So 36 boys and 36 girls has been separated. இந்த அதுக்கப்புறம் என்ன ஏஜ், எந்த ஏஜ் குரூப்ல அவங்க பண்ணாங்க? Between what age and to what age? 6 to 9 or 3 to 6? 3 right. to 6 I think. Okay, fine. So இப்போ வந்து என்ன சொல்றது, பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து எப்படி மேட்ச் பண்ணாங்க? On what basisல they have matched it? 2 ஸ்கேலா, 3 ஸ்கேலா, 4 ஸ்கேலா, எந்த ரேட்டிங்ல கொண்டு வந்தாங்க? ஆக்சுவலா ஸ்டிமுலஸ் கொடுத்துட்டோம், அதோட ரெஸ்பான்ஸும் எடுத்துக்கிட்டோம். இத வந்து எப்படி கால்குலேட் பண்ணாங்க? ஆக்சுவலா 3 பிரிச்சாங்க மேம். 24 24 24. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் 24 வந்து அக்ரெசிவ் பிஹேவியருக்கு, இன்னொன்னு நான் அக்ரெசிவ் பிஹேவியர், இன்னொன்னு கான்ஸ்டன்ட் பிஹேவியர். ஸோ 3 குரூப்ஸா பிரிச்சாங்க. ஓகே, 3 குரூப்ஸா பிரிச்சுட்டாங்க. இப்போ 3 குரூப்ஸும் அதுலயே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு, டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ்ல நடந்திருக்கு அப்படின்னு. கரெக்ட்டுங்களா? 3 குரூப்ஸ். அதுக்கப்புறம் வந்து இத ரெண்டையும் இப்போ வந்து அது ஐ மீன் அது அதாவது 3 குரூப்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எதை பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணாங்க அந்த ரிசர்ச்? அக்ரெஷன் பேஸ் பண்ணி. ஸோ எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்ரெஷனா அதை பிரிச்சாங்க? எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸா அதை கிளாசிஃபை பண்ணாங்க? அக்ரெஷனை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏற்கனவே 3 மாடல் சொல்லிட்டீங்க. ஒன்று அக்ரெசிவ் மாடல், இன்னொன்று நான் அக்ரெசிவ் மாடல், இன்னொன்று உங்களுடைய வந்து கண்ட்ரோல் குரூப் சொல்லிட்டீங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த அக்ரெஷன் அப்படின்றத வந்து எத்தனையா கிளாசிஃபை பண்ணாங்க? ஒன் இஸ் யுவர் பிசிக்கல் அக்ரெஷன், ஒன் இஸ் யுவர் வெர்பல் அக்ரெஷன், ஒன் இஸ் யுவர் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட் மேல இருக்கிற ஒரு இது, அதை எடுத்தா கோவம் வரும். தி லாஸ்ட் ஒன் இஸ் யுவர் அக்ரெஷன் இன்ஹிபிஷன். கரெக்ட்டுங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் போட்டு எடுக்க போறோம். என்ன இன்ஃபரன்ஸ் அப்படின்றது. ஈஸி ஈஸி ஆர் டஃப்? மேம் அந்த 4ஐயும் ரிப்பீட் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். எந்த நாளுப்பா? இப்ப சொன்னீங்க இல்லையா, எதுல பிரிக்கிறாங்கங்கறத. ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் என்னன்னு புரிஞ்சிருச்சு, டிபெண்டன்ட் என்னன்னு புரிஞ்சிருச்சு. எத்தனை இல்ல மேம், அவங்க அக்ரெசிவ் பிஹேவியர் கேக்குறாங்க. ஒன்னு பிசிக்கல் பிஹேவியர். புரியுது சார். பிசிக்கல் அக்ரெஷன், வெர்பல் அக்ரெஷன், inanimate objects. What is it called, inanimate object madam? Inanimate அப்படின்றது வந்து
பிசிக்கல் அக்ரஷன்னா அதாவது நம்ம உடல் மொழியில காமிக்கிறது. இன்அனிமேட் அப்படின்னா இட் இஸ் சம்திங் வெர்பல்னா நம்ம பேசுறதுல காமிக்கிறது கோபம். கரெக்ட். அக்ரஷன். இன்அனிமேட் சம்திங் இஸ் நான் லிவிங் ஆர் லைஃப்லெஸ். அந்த டால்ங்கறது அந்த மாதிரியா? ஆமா, அதாவது அத வச்சு ரிசர்ச் பண்ணாங்கயா. இட்ஸ் a plastic toy. அதுதான் நம்ம வந்து ஓகே. inanimate object. inanimate objects. Actually, male kids எல்லாம் வந்து they showed physical aggression and female kids showed verbal aggression actually. Exactly. Yeah, that's how it differentiates. Okay. That is how it is. So inanimate object. நாலாவது மேடம். நாலாவது aggression inhibition. Aggression inhibition. What is it called? Aggression inhibition. Aggression is stopped. இன்னைக்கு தான் புக்கே ஓபன் பண்ணிருக்கேன் because of fastingல இருந்ததனால I was a bit slow. ஓகேவா? சோ இத ஓகே மேம். சார் ஆக்சுவலா நீங்க வந்து 4 பாயிண்ட் ஸ்கேல், அது ரேட்டிங் ஸ்கேல். நீங்க 3 பாயிண்ட்ஸ் சொன்னீங்க, 4 டிஃபரண்ட் குரூப்ஸா பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலி இட் இஸ் 5 குரூப். ஓகேங்களா? One is your boy and male aggressive, that is non-aggressive model. Second one is boy and male aggressive. Boy and male aggressive, girl and male aggressive. It is a combination of things. Girl and male aggressive. Adutha boy and female aggressive, girl and female aggressive. The last one is your control group, complete no model at all. Okay. So these are the 5 different categories they have split. அப்போ என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா, போவோடால் யூஸ் பண்ணாங்க, மேலட் யூஸ் பண்ணாங்க, டாட் கன்ஸ் யூஸ் பண்ணாங்க ஃபார் அக்ரெசிவ் டாய்ஸ். ஃபார் நான் அக்ரெசிவ் டாய்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணாங்க? டீ செட், டாய் கார்ஸ், டால்ஸ். கரெக்டா? ஸோ இதை 3 ஃபேஸா வந்து அவங்க பிரிக்கிறாங்க இந்த ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் உங்களோட அக்ரெசிவ் மாடல், அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன எதை வச்சு விளையாடுறாங்க, அதை மாத்திட்டு போவோடால் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய எந்த லெவல் ஆஃப் அக்ரெஷன் கூடுது, அதை எப்படி கால்குலேட் பண்றது. அடுத்தது நான் அக்ரெசிவ் மாடல், அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதை எப்படி வந்து ஒரு டாலை கொடுத்துட்டு இன்னொரு டாலர் டக்குன்னு மாற்றும் போது அந்த பழைய அந்த இக்னோரிங் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு, அப்போ கண்ட்ரோல் குரூப்போட பார்ட்டிசிபேஷன் லெவல் என்ன, இது ஒரு ஃபேஸ். சரிங்களா? அப்போ மைல்டு அக்ரெஷன் லெவல் அப்படின்னு ஒரு ஃபேஸ் வந்திருக்கு. அப்போ ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு மாத்திட்டு அந்த குழந்தைங்களுடைய இதை வந்து மாறுதா, வேற எதுக்காவது அட்ராக்டிவ் ஆறாங்களா, வேற டாய்ஸ்க்கு அட்ராக்டிவ் ஆறாங்களா, இல்ல அதையே வச்சு விளையாண்டுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஃபேஸ் எடுத்திருக்காங்க. தேர்ட் ஃபேஸ் இட் இஸ் லைக் யுவர் எல்லா சில்ட்ரனையுமே அட் அ டைமா ஒரு ரூம்க்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட அக்ரெசிவ் அண்ட் நான் அக்ரெசிவ் டாய்ஸ் என்னென்ன இருக்கு, எதை வச்சு அவங்க மீன் பண்றாங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வெளியில உட்காந்துக்குவாங்க, அவங்க உள்ள நடக்கிற எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரிலேபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். சரிங்களா? ரிலேபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது வந்து ஒன் டைம் பார்த்துட்டு ரிலேபிலிட்டி டெஸ்ட் போட முடியாது. த சேம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து திருப்பி 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 கண்டினியூஸாக இல்லை ஒரு லேப் மாடலில் வச்சு, எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் இது. ஸோ லேப் மாடலில் வச்சு ஒவ்வொரு தடவையும் த சேம் கைண்ட் ஆஃப் அன் அக்கரன்ஸ் ஆகுதா இல்லையா மாறுதா அப்படின்றத பேஸ் பண்ணி தே வில் பி டூயிங் தி கோஎஃபிஷியன்ட்ஸ். காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும், அது வரும். ஸோ இதில் வந்து அப்சர்வ் பிஹேவியரில் நம்ம முன்னாடி குறிப்பிட்டிருக்க எல்லாமே வந்துச்சு அப்படின்னா அதோட அவுட்புட் எப்படியா இருக்கும் பார்த்தீங்கன்னா, இமிட்டேட்டிவ் அக்ரெஷன் ஆன் ஃபிசிக்கல், வெர்பல் அண்ட் நான் அக்ரெசிவ் ஸ்பீச். அடுத்து பார்ஷியலி இமிட்டேட்டிவ் அக்ரெஷன். அடுத்தது வந்து நான் இமிட்டேட்டிவ் ஃபிசிக்கல் அண்ட் வெர்பல் அக்ரெஷன். இன்னொன்று நான் அக்ரெசிவ் பிஹேவியர்.
இமிட்டேட்டிவ் அக்ரெஷன் என்ன, நான் இமிட்டேட்டிவ் அக்ரெஷன் என்ன, அது எதை பாதிக்குது, பார்ஷியல் இமிட்டேட்டிவ் அக்ரெஷன்னா என்ன, நான் அக்ரெசிவ் பிஹேவியர். எதுக்குமே நான் வந்து கொடுக்க மாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன், ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் எனி திங் அப்படின்றது கம்ப்ளீட் நான் அக்ரெசிவ் பிஹேவியர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க, வில் ட்ரை டு கிளாரிஃபை சம் மோர். என்டையர் குரூப் சைலண்டா இருந்தா என்ன, பதில் சொல்லுங்க மேம். அப்படியே கொஞ்சம் ரீகேப் பண்ணிடுங்க மேம். ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டுமா? ஓகே, ஒரு ரீகேப். நம்ம வந்து சாம்பிள் ஸ்டடி அப்படின்னு கொடுத்து புக்ல கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா, ஒரு அக்ரெஷன் பிஹேவியர் இருக்கிறவங்களுடைய நீங்க எப்படி வந்து ஹவு யூ வில் ஃபைண்ட் அவுட் யுவர் டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் வாட் பேசிஸ் வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் அ ரீசர்ச் ஆன் இட். கரெக்டுங்களா? இதுதான் வந்து நமக்கு சாம்பிள் ஸ்டடியா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்ரெஷன்னு தனியாக போய் கொஸ்டினர் எடுத்துலாம் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட்டையே இதுக்குள்ளே இழுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் டேக்கிங் 3 இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் பேஸ்ட் ஆன் தி போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, they are witnessing the child's behavior. They wanted to witness the child's behavior, aggressive and non-aggressive adult model. சரிங்களா? அதுக்கு they are taking 3 different groups. One is your exposed group, one is your not exposed group. இன்னொன்று வந்து கம்ப்ளீட்டாக அக்ரெசிவ் பிஹேவியரை இன்டியூஸ் பண்ணுறதுக்குன்னே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்குன்னே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இது non-aggressive adult model. Second independent variable is the sex of the model, whether it is a male or a female. Third is your sex of your child. ஏன்னா குழந்தைங்களை வச்சு தான் இந்த மாடல் பண்ணுறாங்க. பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணது எதுக்கு, அக்ரெசிவ் எவ்வளோ பேர், நான் அக்ரெசிவ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாடலுக்கு தேவை என்ன, ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு மேல் ஒரு ஃபீமேல். பட் அவங்க கூட்டிகிட்டு போனது யாரை, சில்ட்ரன்ஸ். ஸோ சில்ட்ரன்ஸோடைய ஃபிசிக்கல், ஐ மீன் தி ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் என்ன, a boy or a girl, right? So these are